ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகின்றது அப்படின்னே சொல்லலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. பட் இருந்தாலும் சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா முன்கோபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசில் பார்த்திங்க அப்படின்னா உருவாகும். உணர்வு ரீதியாக நீங்கள் ரொம்பவே சிரமப்படுவீங்க, கோபப்படுவீங்க, எரிச்சல் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான குழப்ப நிலை, பய உணர்வு, இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் எதுலேயுமே நிதானித்து சிந்தித்து செயல்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா வெளியூரில் இருந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நற்செய்தி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கூடுதலான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகம் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உத்தியோகம் ரீதியாக இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்க, இல்லை ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இல்லாட்டினா எனக்கு ஏதாவது சலுகைகள் கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லை சம்பள உயர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்குண்டான பலன்கள் கொஞ்சம் தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஆனால் கிடைக்காம போகாது. ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் தடை தாமதம் சில விஷயங்களில் ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகள், சுபகாரியத்தில் இருந்து தடை தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்களை இப்போ நீங்கள் பெண் பார்க்கக்கூடிய படலம் நிற்கிறது, மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் நிற்கிறது அப்படின்னாலோ, இல்லைன்னா சுபகாரியத்தில் ஒரு இழுபறியான நிலை, ஒரு சுமூகமான பேச்சு முடிய மாட்டேங்குது அப்படிங்குது, அந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது அப்படின்னா அதெல்லாமே தகர்த்தெறிந்து சுபமாக முடிஞ்சிடும். நிச்சயதார்த்தம் நடந்து திருமண தேதியையும் குறிச்சிடுவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சட்டுன்னு திருமணத்தையும் முடித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது. ஆனாலும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் உருவாகின்றது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவே இருக்க பாருங்கள். அதிலும் பார்த்தீங்கன்னா குடும்பம், வீடு தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே பொறுமையுடன் செயல்படணும். சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் விலகும். பெரிய பாதிப்புகளோ பெரிய யோகங்களோ இல்லாத சமநிலையான ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றம், வளர்ச்சி உங்களுக்கு உருவாக்கவும் செய்யலாம். தொழில், வியாபாரம், போட்டி தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஆனாலும் பேச்சில் கவனத்தை செலுத்த பாருங்க. குடும்பத்தில் மூத்தவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிற கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தாழ்வான ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் உருவாகும் உத்தியோகத்தில் அப்படின்னே சொல்லலாம். நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கலாம், பணிச்சுமை அதிகரிக்கலாம். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு பணிகளை ஆற்ற வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரத்தில், அதாவது வெளியூர், வெளிநாடு பயணங்கள் சாத்தியப்படலாம். வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் தங்களுக்கு நன்மையை தரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள், உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும்.
பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தினருடன் உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. தாயாரின் உடல் நலன்ல கவனமாய் இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. அலுவலக பணிகளில் கவனமாய் இருக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகலாம். சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. காரியங்களில் இருந்து தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. வீட்டில் இருந்த பிரச்சனைகள், உறவினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு, இது எல்லாமே தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனக்கசப்பு வரலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் காட்ட வேண்டாம். எதையும் வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ, குடும்ப விஷயமோ, ரகசியங்களோ, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனைகளோ இல்லைன்னா பகிர்ந்து சொல்வதையோ தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் பாசம் அதிகரிக்கலாம். சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. அவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலுவலகத்தில் தங்களுக்கான மதிப்பு, மரியாதையும் உயரலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல், பணிச்சுமை குறையறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவும் நீங்கள் காணப்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த காலகட்டமாகவே இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். அவர்களினுடைய சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். பெண்கள் கணவர்கள் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை பெறுவாங்க. மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். புத்தாடை, நகை வாங்குவீங்க. விருந்து, விழா அப்படின்னு சென்று வருவீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்க பெறும். எதிர்பார்க்காத நல்ல முன்னேற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தடுத்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே மாதிரி பேசக்கூடிய விஷயத்துலையும் பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் பெரிதாகாது. அதனால் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக பற்கள் விஷயத்தில் அதீத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால அலட்சியப்படுத்தாமல் உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்களும் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மருந்து சாப்பிடக்கூடிய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்க. உணவு தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் தான் போகும்.
இந்த நேரத்தில் வந்து தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிகழ வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றிலையுமே நன்மை பெருகலாம். திருமண தடை நீங்கி திருமண யோகம் உண்டாகும். பொருளாதார உயர்வடையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கலாம். உத்தியோகமோ வீடோ தொழிலோ உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி பல்வேறு மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் வந்து இந்த காலம் தங்களுக்கு வந்து வழங்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதையே சிந்தனையாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியங்க. வேலை வாயிலாக நன்மைகள் கிடைக்கப் பெறலாம். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கடைசியில் வெற்றி அடைந்து மகிழ்ச்சியும் அடைவீங்க. சில முந்தைய தீராத பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். தங்களுக்கு கடன் மீட்பு யோகமும் இருக்குங்க. உறவுகளிடம் நெருக்கம் அதிகரிக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில சின்ன தகராறும் ஏற்படலாம். அதில் சாந்தமாக இருக்க வேண்டியது முக்கியங்க. வியாபாரத்தில் சிறிய லாபம் வரும். வெளியூர் தொடர்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். உடல்நிலையில் சோர்வு ஏற்படலாம். ஓய்வுக்கும் நிதானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பணநிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். உறவுகளிடத்தில் சிந்தித்து பேச பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. தங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நம்பிக்கை, திட்டமிடல், பொறுமை இவை மூன்றுமே தங்களை முன்னேற்றும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய உடன்பாடுகள் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையில இனிமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். செலவுகள் கணிசமாக இருக்கும். ஆனால் அவை தேவையானவையாகவே இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாகவே காணப்படுவீங்க. இன்றைய காலகட்டம் தங்களின் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திட்டமிடும் திறமை மேன்மை பெறும். ஆனாலும் பணப்பரிவர்த்தனைகளில் கவனமாயிருங்க. வேலைகளில் குழப்பம் ஏற்படலாம். கையிருப்பு குறைவாகவே இருக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் வயதானோரின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுங்க. தங்களுடைய மனநிலையை தெளிவாக வைத்துக்கொள்ள தியானம் அப்படி இல்லைன்னா தரிசனம் உதவியாகவே இருக்கும். புதிய தொழில் திட்டங்களை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவியிடம் நேரத்தை செலவு செய்வது ரொம்ப நல்லது. அடுத்தவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் தங்களுக்கு இன்றைய காலகட்டம் வந்து ஒரு சில யோகங்களும் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக பணநிலை, புகழ் இரண்டிலையுமே முன்னேற்றம் இருக்குங்க. வேலை சூழ்நிலையில் உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியை காட்டும். பணவரப்புகள் திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறலாம். ஆனால் உடல் சோர்வும் வயிற்று புகாரும் வந்தால் மருத்துவ ஆலோசனை அவசியங்க. மற்றவர்களை வழிநடத்தும் திறமை இருக்கக்கூடிய தங்களுக்கு நேர்மையான முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்.